கேக்குதா? ஓகே. பிரைஸ் லார்ட். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ வி ஹேட் எ வண்டர்ஃபுல் வர்ஷிப். பயங்கரமாக அந்த ப்ரெசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதே இதில் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம். இது வந்து ரொட்டீனாக இல்லாமல் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரேயர் பாயிண்ட்ஸாக நான் திங்க் பண்ணுறேன். இது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த கிறிஸ்டியன்ஸ், இட் இஸ் ஃபார் த என்டையர் வேர்ல்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்பேஷனாக, ரொம்ப பாரத்தோடு நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்து ப்ரே பண்ண ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாவர்ட்டி. இந்த பாவர்ட்டிக்காக ப்ரேயர் பாயிண்ட் ராணி அக்கையர் எடுக்க போகிறாங்க. லெட்ஸ் டாக் அபவுட் எ லிட்டில் திங் அபவுட் த பாவர்ட்டி. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் த வேர்ல்ட் வந்து லெஸ் தேன் $30 they are living, and the 2/3 of the persons are living just less than $10 per day, and every 10th person lives on less than 1.90 per day. $1, it may be 3 dirhams இருக்கலாம், 4 dirhams இருக்கலாம். ஒரு நாளுக்கு 8 dirhams தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மோர் டீட்டெயில்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இது வந்து வேர்ல்ட் பேங்கோட சென்செக்ஸ். இந்த வேர்ல்ட் பேங்கோட சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 2015லேருந்து நீங்கள் பார்க்கணும். 2015லேருந்து 2030க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியோட எல்லா கண்ட்ரீஸ் அவங்களோட சென்செக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் லைன் நீங்கள் இங்கே பார்க்கலாம். கீழே ஒரு ஆரஞ்சு லைன் மேலே ஒரு க்ரீன், அதுக்கு மேலே ஒரு பர்பிள், டார்க் பர்பிள் லைன் பார்க்கலாம். அது வந்து மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கா. ஸோ நம்ம மிடில் ஈஸ்ட் சில கண்ட்ரீஸ், சில பிளேசஸ் இன் மிடில் ஈஸ்ட் ஆல்சோ நீங்கள் பாருங்க, அந்த லைன் பாருங்க, அந்த விர்த் பாருங்க, ப்ராட் ஆகிட்டே போகுது. ஸோ 2030க்குள்ளே ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு, இப்போ 2021 9 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஒரு நாளுக்கு 8 திரம் தான், அதுக்கு மேலே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்குள்ளே போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீசெண்டாக தான் நம்ம வேர்ல்ட் வாட்டர் டே செலிப்ரேட் பண்ணோம். நிறைய பேர் தண்ணி இல்லாமல் மறக்கிறாங்க, நிறைய பேர் சாவுறாங்கன்னு சொல்லது வந்து சத்தியம். நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் சாவுறாங்கன்னு சொல்லது சத்தியம். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், நமக்கு இது எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம பைபிள் என்ன சொல்லுது? நம்ம ஒரு செகண்ட் இந்த வேர்ஸ் பார்க்கலாமா? John 1:3-17. If someone has enough money to live well and sees a brother or a sister in need but shows no compassion, how can God's love be in that person? உன் கண் முன்னாடி பார்க்குறீங்க, நிறைய பேர் சாவுறாங்க, நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் சாவுறாங்க, தண்ணி இல்லாமல் சாவுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம குடிக்கலைன்னா இன்னொருத்தர் கொடுப்பாங்கன்னு வந்து நம்மவே சமாளிக்கிறோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் டு நாட் டெல் டு த வேர்ல்ட் தட் வி ஆர் கிறிஸ்டியன். ப்ளீஸ். எதுக்குன்னா தெர் இஸ் நோ காட்ஸ் லவ் வித்தின் அஸ். ஸோ இந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக எல்லாருக்குமே அந்த கம்பேஷன் ஹார்ட் இருக்கணும். வாட் எவர் வி ஹாவ், நமக்கு எவ்வளோ தேவையோ நமக்கு அதுக்கு மிச்சம் இருக்க $1 கூட இன்னொருத்தருக்காக அது ஃபுட்டாக வரும், இன்னொருத்தருக்கு அது தண்ணீராக வரும். ஸோ வி ஹாவ் டு கெட் தட் கம்பேஷனேட் ஹார்ட். வி ஹாவ் டு கெட் அந்த பாரம் வரணும், அந்த கம்பேஷனேட் ஹார்ட் வரணும். நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அங்கே வந்து சாவுறாங்க தண்ணி இல்லாமல், நம்ம இங்கே தண்ணி வேஸ்ட் பண்ணுறோம். ஃபுட் இல்லாமல் சாவுறாங்க, நம்ம ஃபுட் வேஸ்ட் பண்ணுறோம். யாருக்கு நம்ம காசு இருக்கும், ஆனால் வந்து யாராவது வந்து கேட்டால் தான் ஹெல்ப் பண்ணுவோம், ஆனால் கேட்கலன்னா கூட கண்ணு மூடிட்டு போவோம். இது எல்லாமே மாறணும். ஒரு கம்பேஷனேட் ஹார்ட் எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கு வரணும், எல்லா வேர்ல்ட் பீப்புளுக்கு வரணும். இதுக்காக ராணி அக்காக்காக ப்ரே பண்ணலாமா? ராணி அக்கா ப்ளீஸ் ப்ரே பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த உபவாச நாள்ல கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான காரியத்துக்காக நாங்க வருறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உணர்த்தினபடினால உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்துல கர்த்தாவே அநேக பிள்ளைகள் கர்த்தாவே, ஆண்டவரே வறுமையினால கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில அவர்களை எல்லாம் நாங்க நினைக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் அருமையான அந்த வசனத்தின்படி கர்த்தாவே, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி
என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. ஆம் கர்த்தாவே, எங்கள் கிரியைகளின் மூலமாக கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய நீங்க எங்களுக்கு உதவுங்க ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இந்த எங்களுடைய சபையில கர்த்தாவே அந்த வி கேர் வி ஷேர் என்ற கர்த்தாவே ஒரு இதை நாங்கள் செயல்படுத்தி கர்த்தாவே, அநேக பிள்ளைகள் வறுமையினால இருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவையினால இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய நீர் எங்கள் சபையை நீங்க எடுத்து பிரயோஜனப்படுத்தினதுனால உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையில கர்த்தாவே நாங்கள் ஆஸ்தி உடையவர்களாய் இருந்து கர்த்தாவே, ஆண்டவரே இந்த உலகத்துல உள்ள சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தாவே எங்களை நாங்கள் அடைத்துக் கொள்வோமானால் கர்த்தாவே எங்களிடத்துல அன்பு எப்படி இருக்கிறது, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் கர்த்தாவே. அப்படியான ஒரு காரியத்தை கர்த்தாவே இந்த கால வேளையில எங்களுக்கு நீர் கர்த்தாவே மனதுல விதைத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே நாங்கள் எங்கள் இருதயத்தையோ காதையோ கண்ணையோ நாங்கள் அடைக்காதபடி கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கு எங்களிடத்துல இருப்பதை கர்த்தாவே பிறருக்கு கொடுத்து கர்த்தாவே அவர்களை நேசிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே வசனத்தின் மூலமாக கர்த்தாவே இந்த கால வேளையில கர்த்தாவே எங்களோட பேசினபடினாலும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏதோ உபவாச ஜெபத்துல கலந்து கொண்டோம் என்று இல்லாதபடி கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய உணர்வுகளை நீர் தூண்டினபடினால் உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பை கர்த்தாவே உம பாதப்படியில வைக்கிறோம் அப்பா. எங்கள் சபையில உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த உணர்வை நீங்க கொடுத்து, ஒவ்வொரு ஆத்துமாக்கு இந்த உணர்வை கொடுத்து கர்த்தாவே, உலகத்துல கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையினால இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நாங்கள் மனமாற செய்ய உதவி செய்யுங்கப்பா. எங்கள் மனதை கர்த்தாவே நீங்க பக்குவப்படுத்துங்கப்பா. எங்கள் கையை விரிவாக திறக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வறுமையினால இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிக்கவும் ஆண்டவரே எங்கள் கிரியைகளை கர்த்தாவே நாங்கள் செய்யவும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்க சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உலகத்துல இருக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே வறுமை கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, எத்தனை கர்த்தாவே சென்செக்ஸ் எடுத்திருந்தாலும் கர்த்தாவே என் தேவன் உமது பரலோக பொக்கிஷத்துல இருந்து கர்த்தாவே இந்த உலக மக்கள் கர்த்தாவே பாவத்தில இருந்து கர்த்தாவே நீங்க உம்மாலே விடுவிக்க கூடும் என்று கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில கர்த்தாவே கண்ணீரோட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த பிள்ளைகளும் கர்த்தாவே, எந்த குடும்பமும் கர்த்தாவே வறுமையினால பாதிக்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வறுமை என்பது ஒரு கொடிய நோய் கர்த்தாவே, எந்த குடும்பத்திற்கும் வரக்கூடாது அப்பா. ஆம் கர்த்தாவே 2030 கர்த்தாவே இப்படி எல்லாம் ஆகும் என்று கர்த்தாவே உலகம் தீர்மானிக்கலாம் கர்த்தாவே. ஆனால் என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இப்படியான ஒரு காரியம் நடைபெறாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமது சமூகத்துல கர்த்தாவே நாங்கள் இந்த ஜெப குறிப்பை நாங்க வைக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த பாவற்றிங்கிற ஒரு காரியம் இனி உலக மக்களுக்கு வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உலகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்று இல்ல ராஜா. நீர் அப்படியாய் சேப்பரப்படினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ரெண்டாவது பாயிண்டாக உமன் சேஃப்டி. இது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த உமன், சில்ட்ரன் கூட. இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் அ ஃபேக்ட். More than 1 in 3 women experience sexual violence involving physical contact during her lifetime. 3 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக இந்த செக்ஷுவல் அப்யூஸ்க்கு they are the victims. 4 பேர் பாய்ஸ், கேர்ள்ஸ் நினைக்கிறோம், ஆனால் பாய்ஸ். 1 in 4 men experience sexual violence involving physical contact during his lifetime. நீங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம பாய்ஸ்னு கேர் பண்ண மாட்டோம் யூஸ்வலாக, கேர்ள்ஸ் தான் ரொம்ப கேர் பண்ணோம். ஆனால் அது பெரிய பெரிய தப்பு. ஒருத்தரில் 4 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக அது விக்டிம் ஆயிருக்காங்க. இந்த போஸ்டர் நீங்கள் பார்க்கணும், எல்லாரும் கண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இதில் பார்த்தீங்களா 80% ஆஃப் த விக்டிம்ஸ் ஆர் பிலோ 10 years. அண்ட் இது பாருங்க, approximately 5 children die every day because of child abuse. Every day 5 பேர் சைல்டு அப்யூஸ்னால தான் they are losing their lives. And இது பார்த்தீங்கன்னா
61% of girls and 16% of boys report sexual abuse. The reason for running away from home, அவங்க வீட்டு விட்டு இது செக்ஷுவல் அப்யூஸ்னால தான் அவங்க போகிறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது இந்த ஃபர்ஸ்ட் 5 சென்செக்ஸ். 59% ஆஃப் அப்யூசர்ஸ், யார் சின்ன பசங்க அப்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து they are the family members. And 35% வந்து acquaintances, and 22 girls are abused by their father, and 20% of boys are abused by their father, and 5% are by the strangers. So strangersனால கம்மி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம கூட இருக்கவங்க, நம்ம நம்பி நம்ம குழந்தை நம்ம ஒரு வீட்டில் வச்சுட்டு போனால் அவங்க, ஒரு அண்ணா தங்கச்சியை நினச்சி விட்டுட்டு போனால் அவங்க, இந்த மாதிரி ஆளுங்களே தான் ஜாஸ்தியாக நம்ம சைல்டு அப்யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இது வந்து இதுக்கு வேற மன்னிக்கவே முடியக்கூடாது, இருக்காது. அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப க்ரைமாக நான் பார்க்குறேன். நம்ம பைபிள் வேர்ஸ் என்ன சொல்லுது? லெட்ஸ் see. 1 Thessalonians 4:3-6. God's will is for you to be holy, so stay away from all sexual sin. Then each of you will control his own body and live in holiness and honor, not in lustful passion like pagans who don't know God and his ways. Never harm or cheat a fellow believer in this matter by violating his wife, for the Lord avenges all such sins as we have solemnly warned you before. So நமக்கு வார்னிங் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷுவல் சின் అనేది வந்து ரொம்ப ரொம்ப பெரிய செக்ஷுவல் சின். இது வந்து நம்ம பாடி கண்ட்ரோல் பண்ணனே நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோன்னா அவுட் ஆஃப் 3ல் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு குழந்தை போகுதுன்னா எப்படி அது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி த வேர்ல்ட்லி பீப்புளே இல்லை, ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட இருக்காங்க. இதில் கிறிஸ்டியன் சில்ட்ரனை கூட அப்யூஸ் ஆகுறாங்க. கிறிஸ்டியன்ஸ் கூட நிறைய பேர் சில பசங்க வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ ஃபேக்ட் அண்ட் ட்ரூ. ஸோ இந்த பாயிண்ட்டுக்காக கெரோலின் அக்கா நீங்கள் ப்ரே பண்ணணும். எல்லா சைல்டுக்கு ப்ரொடெக்ஷன், எல்லாரோட இந்த மைண்ட், இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ் இருக்க தாட்ஸ் இருக்க எல்லா மைண்டு மாறணும். எல்லா பசங்களுக்கு, பாய்ஸ் கேர்ள்ஸ் வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் வரணும். இந்த மாதிரி எல்லா தாட்ஸ் வேர்ல்டு வைடாக இருக்க எல்லா தாட்ஸ் எல்லாம் மாறதுக்காக கெரோலின் அக்கா ப்ளீஸ் ப்ரே. அன்புள்ள இயேசுப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த காலை நேரத்துல கூட கர்த்தாவே, இந்த உபவாச நேரத்துல ஆண்டவரே எங்களை ஒரே குடும்பமா நம்முடைய சமூகத்துல கூட நிற்க செய்திருக்கீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்திற்காக நம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்கிற தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறங்க தாவே, இந்த விண்ணப்பத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பாரத்தோடு, விசேஷமாய் ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காய் நாங்கள் பாரத்தோடு வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சில நேரங்கள்ல ஆண்டவரே அப்பா அந்த உலகத்தை நாங்கள் எப்படி கடந்து வாழ போகிறோம் என்கிற ஆண்டவரே பயம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே உலகத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே அப்பா துதிக்கிறங்க தாவே, பிசாசை ஜெயித்தவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் ஆண்டவரே அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் பாரப்பட்டவர்களாய் ஆண்டவரே நீரோடு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறங்க தாவே, அப்பா அந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் ஒன்றுமக்கு மறைவானது அல்ல ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நடக்கிற கொடுமைகளை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிற தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே. எசப்பா உலக பிரகாரமாக இருக்கிற தாய் தகப்பனாகி எங்களுக்கே இவ்வளவு கவலை இருக்கும் போது ஆண்டவரே, நீர் பரத்திலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களை நோக்கும் போது எவ்வளவு மனஸ்தாபப்படுவீர் ஆண்டவரே, எவ்வளவு வேதனைப்படுவீர் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறங்க தாவே, ஒவ்வொரு காரியங்களை நாங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது ஆண்டவரே அப்பா துதிக்கிறங்க தாவே, இந்த அறிக்கையெல்லாம் கேட்கும் போது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஒரு பாதுகாப்பை பெண் பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. யாரும் எங்களால நம்ப முடியல ஆண்டவரே. அப்பா இப்ப நாங்க கேட்டது போல கர்த்தாவே அப்பா மற்றவங்க ஆண்டவரே பிள்ளைகளை அபியூஸ் பண்றாங்களோ இல்லையோ ஆண்டவரே, சொந்தங்களே ஆண்டவரே, தெரிந்தவர்களே, நண்பர்களே, உற்றார்களே ஆண்டவரே அப்பா இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது எவ்வளவு கேவலமான காரியங்கள் ஆண்டவரே.
உமக்கு பயப்படும் பயம் அவர்களுக்கு இல்லாமல் போனது தானே ஆண்டவரே. எசப்பா ஒரு விசை கூட கர்த்தாவே உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு முன்னே விசேஷித்த பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. 24 ஹவர்ஸ் எங்களால கூட இருக்க முடியாது ஆண்டவரே. ஆனா நீங்க ஆண்டவரே எல்லா நேரங்களும் எல்லா வினாடி பொழுதிலும் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அப்பா துதிக்கிறேங்க கர்த்தாவே ஒவ்வொரு சின்ன ஆண்டவரே அப்பா பசங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. பொம்பளை பிள்ளைங்களையும் உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நீங்க வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஏன்னா நீங்க நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வேத வசனத்தை இருதயத்திலும் கழுத்திலும் நீர் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. நெற்றியிலே நீர் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை சரியான வழியிலே நாங்கள் நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிறதற்கு ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அவர்களும் அதை ஆண்டவரே விடாமல் பற்றி கொண்டிருக்க கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்க இந்த வேலையில கண்ணீரோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. ப்ளீஸ் டாடி எப்படியாவது ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க பாதுகாப்பை கட்டளிடுங்க ஆண்டவரே. இனிமே எந்த பெண் பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு விஷயத்திலும் ஆண்டவரே பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அதுலயும் விசேஷமா இந்தியால எவ்வளவு கொடுமையான விஷயங்கள்லாம் நடக்கிறது ஆண்டவரே. அப்பா துதிக்கிறேங்க கர்த்தாவே. அந்த ஜீவன் எவ்வளவு போராடி கொண்டிருந்திருக்கோம் ஆண்டவரே. அதை நாங்க நினைத்து பார்க்கும் போது எங்களுடைய இருதயம் எல்லாம் நடுங்குகிறது ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரே விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த மாதிரி ஆண்டவரே மிருகத்தனமாய் நடக்கிற மனிதர்களிடம் இருந்து ஆண்டவரே யார் ஆண்டவரை விடுவிக்க முடியும்? நீங்க தானே ஏசப்பா. நீங்க தானே ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே. நீங்க தானே ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே துதிக்கிறங்க கர்த்தாவே. எங்களுடைய இருதயங்களின் ஆழங்களையும் புரிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. நாங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஆண்டவரே? சில நேரங்கள்ல சில காரியங்களை நாங்க மற்றவர்கிட்ட ஷேர் கூட பண்ண முடியாது ஆண்டவரே. ஆனா நீங்க எங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. அந்த சின்ன பிள்ளைகளின் கூக்குரலை கேட்கிறவர் ஆண்டவரே. இந்த மாதிரி காரியங்கள் இனிமே இந்த உலகத்துல நடக்கவே கூடாது ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே இது கடைசி காலமா இருக்கிறபடினால் சத்துரு அவன் கையில எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கிறதுக்கு நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்ட ஆண்டவரே வருகிற நாட்கள்ல ஆண்டவரே விசேஷமாய் எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பை அருள போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்க பெண் பிள்ளைகள் ஆண்டவரே நீர் வேதத்துல விசேஷித்த விதமாய் காண்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய பாத்திரங்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை நீங்க கொடுக்க வேண்டுமா ஆண்டவரே. ஆண் பிள்ளைகளுக்கும் உடைய பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமா அவர்களுக்கும் நாங்கள் சொல்லி வளர்க்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே. இவங்க உலகத்துல என்ன வேணாலும் அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாவற்றையும் மாற்றுகிறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தெருவிலே மூர்ச்சித்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக உன் கண்ணீரிலே கண்ணீர் வரட்டும் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. நாங்கள் கண்ணீரோடு இந்த வேலையில செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை பார்த்து நீர் பதில் தர போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவன் ஆண்டவரே இடறினால் என் மனம் எரியாது இருக்குமா ஆண்டவரே. அப்பா துதிக்கிறேங்க கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் அவங்க இடரும் போது ஆண்டவரே அப்பா அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இல்ல ஆண்டவரே. அந்த காரியத்துக்காக நாங்கள் துக்கித்த ஆண்டவரே. பவுல் சொன்னது போல நான் எல்லாரும் ஆனேன் என்பது போல கர்த்தாவே நாங்க அந்த இடத்துல போய் நின்னு அவங்க வேதனையை பார்த்து ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இடத்திலும் இருந்து அவருடைய மன வேதனைகளை அறிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க விடுதலை தாங்க பாதுகாப்பை கட்டிடுங்க ஆண்டவரே. இந்த அநியாயமான உலகத்துல ஆண்டவரே உடைய விசேஷித்த பாதுகாப்பு தான் வரணும் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். நீங்க பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு கட்டளையிட போறதற்காக எமக்கு நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் எங்கள் பதில் தர போறதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் விசேஷமாய் பிள்ளைகளை உடைய பாதத்துக்குள்ளாய் அவங்களை அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியாய் உடைய கரத்தில் இருக்கிறபடியால் அவர்களை உடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களை ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். நீங்க பாதுகாத்து கொள்ள போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். அந்த ஒளிவு மர கன்றுகள் ஆண்டவரே விசேஷ விதமாய் வளர்றது ஆண்டவரே. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் நீங்க ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களாய் நீர் மாற்ற போறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறங்க தாவே. எல்லாவற்றையும் பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நெக்ஸ்ட் ப்ரேயர் பாயிண்ட் சேட்டனிசம். ஸ்டான்லி அண்ணா இல்லாதனால ஜார்ஜ் அண்ணா இதுக்கு எடுக்க போகிறாங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக முடியலாம் ப்ரேயரு. யா ஸ்டாலின் இருக்காங்களா? வந்துட்டாங்களா? ஓகே ஸ்டாலின் அண்ணா நீங்கள் இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க. ஓகே 1 minute இல்லை. ஓகே ஸ்டாலின் அண்ணா நீங்கள் ஜாயின் ஆயிருக்கீங்கல்ல, இது இந்த ப்ரேயர் பாயிண்ட் நீங்கள் தான் ஏறெடுக்க போகிறீங்க. ஸோ ஓகேங்க சார்.
சேட்டனிசம் வந்து தேர்ட் நம்ம மூணாவது ப்ரேயர் பாயிண்ட். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 1960 வந்து ஆண்டோனி லெவன் அத்தனை தான் ஃபர்ஸ்ட் வந்து சேட்டானிக் சர்ச் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2016 ஃபஸ்ட்டு ஒரு சர்ச்சாக ஸ்டார்ட் ஆனது. 2019 நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 20 சேட்டானிக் சர்ச்சஸ் అనేది ஸ்டார்ட் ஆயிருக்குது. சேட்டானிக் பைபிள் అనేది பப்ளிஷ் ஆகிட்டு இது ரொம்ப பிரபலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் மேஜிக் பற்றி, அப்புறமா இந்த ரேஷனலிசம், ஆன்டி கிறிஸ்டியானிட்டி பற்றி தான் இந்த ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்ட் தான் எல்ஜிபிடி. இந்த எல்ஜிபிடினா லெஸ்பெயின், அப்புறமா ஹோமோசெக்சுவாலிட்டி, அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வருவாங்க. இது வந்து ஒரு பெரிய ரிலீஜியனாக வந்து செப்பரேட்டாக உருவாக்கப்படுது. இது வந்து ரொம்ப பிரபலமாகுது. தே ஆர் டெல்லிங் தட் தே நீட் த ரைட்ஸ்ன்னு சொல்லுது. அவங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் ஓன் ஃப்ளாக். அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரபலமாயிட்டே போகிறாங்க. நிறைய பேர் வந்து அது தப்பே இல்லை அன்னு எண்ணத்தோடு வராங்க. இது உலகமே கிடையாது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூட இதே தான் நடக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹோமோசெக்சுவாலிட்டி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6, 2018 வந்து లీగలాக இந்தியா சுப்ரீம் கோர்ட் வந்து இது தப்பே இல்லை, గే செக்ஸ் అనేది ஒரு 2 ஜென்ஸு மேரேஜ் பண்ணிக்கலாம், 2 ஜென்ஸ் சேர்ந்து இருக்கலாம், 2 ஜென்ஸ் வந்து தே கேன் ஹேவ் செக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹோமோசெக்சுவாலிட்டி அது வந்து லீகலாக ஈவன் இந்தியாவில் வந்து ஆமோதிக்கப்படுது. ஸோ என்ன பைபிள் என்ன சொல்லுது நமக்கு? Jude 7. And don't forget Sodom and Gomorrah and their neighbor towns, which were filled with immorality and even kind of sexual perversion. Those cities were destroyed by fire and serve as a warning of the entire fire of God's judgment. இது எல்லாமே இருந்தா கடைசியா இந்த உலகம் வந்து இட் கோயிங் டு பி டெஸ்ட்ராய் ஓன்லி பை ஃபயர். இது வந்து கண்டிப்பாக நடக்கும். இது வந்து சின்ஸ் தே தாட் இட் இஸ் அ ஃபூலிஷ் ஆக்ட். இன்னொரு வசனம் சொல்லுது நமக்கு, since they thought it foolish to acknowledge God, he abandoned them to their foolish thinking and let them do things that should never be done. ஜனங்க வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்க இல்லாதனால அவங்களுக்கு வந்து இது தப்புன்னு வந்து அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஞானம் இல்லாதனால இட்ஸ் ஹேப்பனிங். இது வந்து எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப தப்பு எண்ணம் எல்லாருக்கும் வரணும். இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல், இது வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எல்லா கவர்மெண்ட்ஸ் வேர்ல்டு வைடாக இது வந்து தப்பான்னு உணர்றதுக்காக ப்ரே பண்ணுங்கண்ணா. ஆனா ஸ்டாலின்னா கேட்கலண்ணா. ஸ்டாலின்னா ரொம்ப லேக் ஆகுது. ஸ்டாலின்னா ரொம்ப லேக். இப்ப ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உலகம் எங்கும் இந்த சாத்தான் மூலமாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே பாவ ஆண்டவரே நாசமான மோசமான ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே பிடியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஆண்டவரே அப்பா உலகம் எங்கிலும் இருக்கிற ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே சேம் பாலினத்தரே ஆண்டவரே சேம் பாலினத்தோடு இணைந்து ஆண்டவரே செய்யப்படுகிற இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக ஆண்டவரே செயலற்று போக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி காலம் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருக்கிறபடினா தகாதவில செய்ய முடியும் ஆண்டவரே. அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள ஆண்டவர் மனக்கண்களை திறந்தள்ள முடியாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் ஆண்டவரே இந்த சாத்தானிசம் என்கிறது ஆண்டவரே அப்பா சொல்லப்பட்ட மாதிரி 1960 ஆண்டவரே அபிஷியலா ஆண்டவரே அறிமுகப்படுத்தப்பட்டு உலகம் எங்கும் இருக்கிற இந்த ஆண்டவரே சத்ருவின் சபை, சாத்தானின் பின்னணியில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஆண்டவரே அதிலிருந்து விடுபட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா உமது பிள்ளைகளை மாறுவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. குறிப்பா இந்த ஹோமோசெக்ஸ்ல இருக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனநிலைமை உடையவர்கள் அப்பா மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்களும் கேட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குழந்தைகள் ஆசிரமம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆல்மோஸ்ட் குழந்தைகள் ஆசிரமம், வயதானவர்கள் ஆசிரமம், வயதான பெண்கள் ஆசிரமம், இப்படிப்பட்ட ஆசிரமத்தை எல்லாமே அந்த ஹோமோசெக்சுவல் சேம் இனத்தார் அவர்களை அதே செய்கிறார்கள் என்று இங்க திருநெல்வேலி கூட அப்படி நடக்கிறது என்று நாங்க அறிந்தோம் ஆண்டவரே. ஒரு வார்டன், சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் வார்டன் தான் இன்சார்ஜ். அந்த ஒவ்வொரு சின்ன பையனோடு கூட அந்த வார்டன் அப்படியா செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் தெரிய வந்து 6 மாசம் 1 வருஷம் அந்த மாதிரி செய்யப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த பையன் வந்து அந்த அந்த ஓனர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப வலிக்குது நைட் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு காமிக்கும் போது இந்த மாதிரி ஏற்பட்டிருக்குது என்பதை கண்டு கொண்டார்கள். அதுக்கப்புறம் அந்த வார்டனை தூக்கிட்டாங்க. இது மாதிரி நாட் ஒன்லி ஃபார் சில்ட்ரன்ஸ் ஹோம், முதியோர்கள் இடத்துல நடக்குது, பெண்கள் இடத்துல நடக்குது, வயதான ஆண்கள் இருக்கிற இடத்துல நடக்குது, திருநெல்வேலியில நடக்குது. அப்படி என்றால் உலகம் முழுக்க இருக்கிற இப்படிப்பட்ட இந்த வயதானவர்கள் இல்லம், முதியோர் இல்லம், சிறுபிள்ளை இல்லம், அனாதை இல்லம், இப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல அவங்களுக்குள்ள பாவ உணர்வு பிசாசால் தோன்ற வைக்கப்பட்ட அந்த வார்டன் மூலமாக அல்லது அவர்களுக்குள்ளாகவே இப்படி செயல்படுகிறது. அந்த காரியங்களும் இயேசுவின் நாமத்துல அப்பா மாற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, தெய்வத்தை இருதயத்தில் ஆண்டவரே பற்றி கொள்ளவும் ஆண்டவரே, வேத வசனங்களை தியானிக்க, வீண் சிந்தனைகள்லாம் வெறுக்க, வேதத்தில் பிரியமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு பேசக்கூடிய அனுபவம் உமது சிந்தனையோடு கூட இருக்கு. அப்படிப்பட்ட சிந்தனைனால் நிரப்புங்கப்பா. இப்படிப்பட்ட பாவத்திற்கு முக்கிய காரணமே சிந்தனை தான், இருதயம் தான், எண்ணங்கள் தான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தீய சிந்தனைகள், எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சிந்தனை கொடுக்கிறது பிசாசு தான். இப்படிப்பட்ட பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஏசப்பா நாங்கள் சைலண்ட் போக முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பா ஆண்டவரே இந்த கிராண்ட் ஜெண்டர் சொல்கிறார்கள் அப்பா இந்த ஆண்டவரே திருநங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு குடும்பம் என்று இல்லை, அவர்களை ஆண்டவரே கட்டுப்பாடு என்பது இல்லாதனால் ஆண்டவரே உலகம் எங்கும் தெருமெங்கிலும் ஆண்டவரே அந்த தெருவோரங்கள் நின்று இப்படிப்பட்ட ஹோமோசெக்சுவல் செல்கிற அந்த ஆண்டவரே திருநங்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களிடத்தில் நீங்க பேச முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே குடும்பம் ஒதுக்குறதுனாலும், சமுதாயம் ஒடுக்குறதுனாலும், அரசு ஒதுக்குறதுனாலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட தன் போன போக்கில் ஆண்டவரே பாவத்தை செய்து கொண்டிருக்கிற, காசுக்காக எதையும் செய்கிற அப்படிப்பட்ட மக்கள் திருநங்கைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுமுடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருநங்கைகளிடம் ஊழியம் செய்து அந்த திருநங்கையிலும் ஆண்டவரே அந்த அன்னகர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகள் ஏறெடுக்க நீங்க உதவி செஞ்சீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆனா இப்படிப்பட்ட மக்கள் மீதும் பாரத்தை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. கண்டிப்பா நீங்க ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. கண்டிப்பா நீங்க பதில் கொடுப்பீங்க ஆண்டவரே. உலகம் எங்கும் இருக்கிறது, எல்லா நேஷனாலிட்டிலும் இருக்கிறது, எல்லா இனத்திலும் இருக்கிறது, எல்லா மதத்திலும் இருக்கிறது, ஆனா எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. உலகமெங்கும் இந்த பாவம் இருக்கிறது. ஆனா இந்த உலகத்தின் இரட்சகர் நீர் தானேப்பா. அது உலகமெங்கும் இருக்கிற இந்த பாவத்தை இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். 4வது லாஸ்ட் பாயிண்ட் பூனன்னா நீங்க தான் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிடலாம். இது வந்து பர்சனல் பாயிண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல். நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இருக்காங்க, நிறைய பேர் சிக் ஆகிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்து நிறைய பேர் டெப்ட்ஸு லோன்ஸில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்காக ப்ரே பண்ணலாம். அது பைபிள் வேர்ஸ் மட்டும் ஒன்று சொல்கிறேன். Psalm 68:19 Blessed be the Lord who daily loads us with the benefits, the God of our salvation. So he loads us with benefits. எல்லாமே எனக்கு என்னென்ன தேவை எல்லாமே ஆண்டவருக்கு அறியும். ஸோ ஹீ வில் டெய்லி லோட்ஸஸ். இது வந்து நமக்கு எப்போ மந்த்லியும் கிடையாது, எவ்ரி டே எனக்கு என்னென்ன தேவைன்னது வந்து ஆண்டவர் எல்லாமே வந்து ஹீ இஸ் லோடிங் அஸ், ஹீ இஸ் ஃபில்லிங் அஸ். ஸோ இந்த வசனம் வச்சுட்டு இது யார் எந்த தேவையில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இது வந்து பவர்ஃபுல்லான ப்ரேயர் பாயிண்ட்ஸ். இன்னைக்கு ஃபாஸ்டிங்கில் வந்தோம், ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம ப்ரே பண்ணுறோம். இன்னைக்கு ஏறெடுக்க போகிற ப்ரேயர் பாயிண்ட்ஸில் யார் என்னென்ன எதுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிட்டு எல்லாரும் சாட்சி சொல்லதுக்காக ப்ரே பண்ணுங்கண்ணா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா கத்தாவே, கிருபை இரக்கமுள்ள தேவனே, அப்பா கத்தாவே, கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக மண்டையில வருகிற ராஜா கத்தாவே, அப்பா பிதாவே, அப்பா கத்தாவே, கடந்த மாதம் முழுவதும் ராஜா கத்தாவே எங்களை பாதுகாத்து கண்ணின் கருவை போல காத்து வழிநடத்தும் தயவுக்காக நன்றி கத்தாவே. நன்றி தகப்பனே. அப்பா கத்தாவே, அப்பா இதோ ராஜா கத்தாவே, இதோ இந்த நாள்ல ராஜா கத்தாவே எங்க சபையில கத்தாவே, அப்பா
எத்தனையோ பேர் கத்தாவே கத்தாவே யார் யாரெல்லாம் சுகவீனமா இருக்காங்களோ ஒவ்வொருத்தையும் நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா கத்தாவே. அப்பா நீங்க சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா கத்தாவே. ஆம் ராஜா, இந்த வசனம் சொல்ற மாதிரி ராஜா, அனுதினமும் எங்களை போஷிக்கிற தேவன் நீங்க கத்தாவே கத்தாவே. அனுதினமும் எங்க தேவைகளை அறிந்து ராஜா கத்தாவே எங்களை கத்தாவே அப்பா கத்தாவே எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து கத்தாவே சுகத்தை பலத்தை சமாதானத்தை தர தேவன் நீங்க கத்தாவே அப்பா கத்தாவே. நீங்க ஜீவனுள்ள தேவன் அப்பா கத்தாவே. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சுகத்தை கட்டளையிட போறதுக்காக நன்றி கத்தாவே அப்பா. சுகவீனமாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கருத்துக்களை ஒப்புடுகிறேன். பிள்ளைகள், குழந்தைகள் கத்தாவே, பெரியவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. பரிபூர்ண சுகத்தை தாங்க ராஜா கத்தாவே அப்பா. உள்ளம் பாத வரைக்கும் ராஜா உங்களுக்கு பரிபூர்ண சுகமளிக்கும் வல்லம கத்தாவே. அவர்கள் நிரப்பட்டும் கத்தாவே, நிரப்பட்டும் கத்தாவே. ஸ்தோத்திர ராஜா கத்தாவே அப்பா கத்தாவே. இதோ ராஜா கத்தாவே இந்த நாள்ல கத்தாவே அவர்கள் விடுதலைய கத்தாவே அவர்கள் காண கிருபை தாங்க ராஜா கத்தாவே. ஸ்தோத்திர ராஜா கத்தாவே அப்பா கத்தாவே. என் தேவனப்பா நீங்களே எங்க பரம வைத்தியரா இருக்கீங்க ராஜா கத்தாவே. உங்க பரிபூர்ண சுக ராஜா அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கத்தாவே சுகப்படுத்தட்டும் கத்தாவே அப்பா. பிரெக்னெண்டா இருக்கிற ஒவ்வொரு லேடிஸ் ஒவ்வொருத்தரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த பிரெக்னன்சி டைம் முழுவதும் ராஜா ஒரு பாதுகாப்பு ராஜா, ஒரு சுகம் கத்தாவே, ஒரு பலன் நீங்க தாங்க ராஜா கத்தாவே அப்பா. இந்த டெலிவரிக்கு போயிருக்கிற சிஸ்டரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுங்க ராஜா. இனி அவர்கள் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க கத்தாவே. இந்த டெலிவரி டைம் முழுவதும் ராஜா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா கத்தாவே அப்பா. இந்த நாள்ல ராஜா கத்தாவேப்பா ஜாபுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுபடியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா கத்தாவே அப்பா. என் தேவன் அப்பா நீங்க கத்தா ஆல்ரெடி கத்தா அவர்கள் ஜாப கத்தா நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க ராஜா கத்தா. அவர்கள் கத்தா பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை தாங்க ராஜா கத்தாவே அப்பா. என் தேவன் அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ராஜா கத்தா, எல்லாம் மாறும் ராஜா கத்தாவே. என் தேவன் அவர்களுக்கு நீங்க கட்டளையிட்டு கத்தாவே நல்ல ஒரு பணி நீங்க கத்தாவே ஜாபுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பணியா ஆயத்த பண்ணி கொடுத்ததுக்கா உமக்கு நன்றி கத்தாவே. நன்றி தகப்பனே அப்பா கத்தாவே. சபையில ராஜா கத்தாவே அப்பா ஏதாவது கட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கத்தாவே எந்த பிரச்சனைக்குள்ள யாராக இருந்தாலும் கத்தா எல்லாவற்றிலும் விடுதலை கத்தாவே இந்த வாரத்துல நீங்க கட்டளையிடுங்க ராஜா கத்தாவே. எல்லோருக்கும் ராஜா கத்தாவே இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்க கத்தா. இந்த புதிய மாதத்துக்குள்ள போகும்போது என் தேவன் அப்ப ஒரு விடுதலையோடு கத்தாவே நாங்க அந்த மாதத்துக்குள்ள பிரவேசிக்க நீங்க கிருபை தாங்க ராஜா கத்தாவே. அப்படி செய்ய போற மட்டும் தயவுக்கா நன்றி கத்தாவே அப்பா. உங்க கிருபை இறக்க சமாதானக்கா நன்றி கத்தாவே. மீட்பு ரட்சமா இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச். இந்த நாளை வந்து நிறைய பேருக்கு கம்பேஷனேட் ஹார்ட் வரப்போகுது. நிறைய பசங்களுக்கு உமன்ஸ்க்கு வந்து சேஃப்டி ப்ரொடெக்ஷன் கிடைக்க போகுது. நிறைய செக்ஷுவல் அப்யூஸ் இல்லை எந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்க போகுது. அப்படியே எல்லா நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஆமென். தேங்க்யூ.